அல்ஹம்துலில்லாஹ் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. நஹ்மதுஹு அவனை போற்றி புகழுகிறோம். வனஸ்தைனுஹு அவனிடமே உதவி கோருகிறோம். வனஸ்தகஃபிருஹு அவனிடமே பாவமன்னிப்பு கோரியவனாக. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா உள்ளங்களுடைய தீமைகளிலிருந்தும் வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா செயல்பாடுடைய பாவங்களிலிருந்தும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோரியவனாக. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. வமை யுதலில் ஃபலா ஹாதிய லஹ் யாரை அல்லாஹ் வழிகட்டி விட்டு விடுகிறானோ அவனுக்கு நல்வழி காட்டுபவர் யாரும் இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவன் என்றும் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதருமாக இருக்கிறார் சாட்சிக்குரியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கமாகிறது. உலகில் வாழ்கின்ற பொழுது தான் மட்டும் சுயநலமோடு இருந்து விடாமல் பிற நலம் சார்ந்தும் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக, சமூகத்திற்கு உதவக்கூடியவர்களாக, ஒட்டுமொத்தமாக மனித குலத்திற்கே உதவக்கூடிய நல்லெண்ணத்தோடு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமானது கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபீர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் நபி உங்களை மனிதகுலம் அனைத்திற்குமான நபியாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்பதாக நான் சொல்கிறோம். மற்ற வசனத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தில் ஆலமீன் அகிலத்தாருக்கு உங்களை அருள்படையாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று நான் சொல்றோம். அப்ப அனைத்து விதமான மனிதர்களுக்கும் உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான நபியாக, அனைத்து சமூகத்திற்கான நபியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான்னு சொன்னால், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் நபியை பின்பற்றக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், நபி அவர்களுக்கு காட்டி தந்த வழியிலே சமூகம் சார்ந்த அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ நான் உலகத்தில் இருக்கிறேன், பிறந்தோம், வளர்ந்தோம், காசு சம்பாதித்தோம், நாங்கள் சுகமாக வாழ்ந்தோம், இந்த உலகத்தை விட்டு மறைந்தோம் என்று இருந்து விடாமல் பிற நலம் காட்பதிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்ற பொழுது அத்தீனு நசீஹா இஸ்லாம் என்பதை பிற நலம் நாடுதல் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் சுயநலத்தோடு வாழக்கூடாது. எனக்கு போதும், நான் நல்லா இருக்க, மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று இருந்து விடாமல் தன்னுடைய சார்ந்து இருக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள், அண்டை வீட்டாக எப்படி இருக்கிறார்கள், உறவினர்கள் எப்படி இருக்கிறார்கள், நம்முடைய சமூகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை கவலை கொண்ட உள்ளாக, அக்கறை கொண்ட உள்ளாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமாக வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர், அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய குணாதிசயம் எவ்வாறு இருக்கு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது முன் சென்ற தௌராத் இன்ஜீல் வேதத்தில் ரசூலுல்லாஹ் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 7வது அத்தியாயம் 157வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன யத்தபிஊன ரசூல நபியல் உம்மி அல்லதி மக்தூபன் இன்தஹும் தௌராத் வல் இன்ஜீல் தௌராத் இன்ஜீல் ஆகிய இரு வேதங்களிலும் இத்தூதரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூதர் யார்? அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இப்படிப்பட்ட தூதரை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். யாரு? நபித்தோழர்கள். இந்த தூதருடைய பண்புகள் என்ன, இந்த நபி எவ்வாறு இருப்பார் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்ற பொழுது யஅ்முருஹும் பில் மஅரூஃப் நன்மையை அடுத்தவங்களுக்கு சொல்வார். நான் நன்மை செய்கிறேன், நான் தொழுகிறேன், நான் வணங்குறேன் என்று இருந்து விடாமல் என்னிடம் கிடைத்திருக்கிற நேர்வழி சத்தியத்தை அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய உயர்வான நல்லெண்ணம் கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்ப ஒரு தூதராக இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறு இருந்தால் சொன்னால், தூதரை பின்பற்றி வாழக்கூடிய நாம என்ன செய்யணும்? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மார்க்கத்தை, நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல கல்விகளை, இஸ்லாத்துடைய பண்புகளை அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தவர்களுக்கு நன்மையான காரியத்தில் ஆர்வமுட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒழிய சுயநலத்தோடு இருக்கக்கூடாது என்பதை இந்த முதல் பண்பில் பார்க்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இத்தூதர் யார் தெரியுமா? தீமைகளை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார். ஒரு மனிதர் பாவம் செய்கிறான், குற்றம் செய்கிறான்னு சொன்னால் ஏதோ செய்யட்டும், எப்படியோ போகட்டும் என இருந்து விடாமல் அந்த தவறுகளை தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவராக தூதர் இருப்பார் என்று சொன்னார். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்ற பொழுது உன்சுர் அஹாக ஸாலிமன் வ மதுலூமா உன்னுடைய சகோதரனுக்கு அவன் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அல்லது அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, நீ உதவி செய்யணும்னு சொல்லாங்க. அப்ப நபித்தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு மனிதன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கான், ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு உதவி செய்வது என்பது சரி, அவனுக்கு உதவி செய்யணும். உனக்கு என்ன பிரச்சனை, எதனால் பாதிப்பு,
என்ற நிலையை உதவி செய்யலாம். ஆனால் அநியாயம் செய்கிறான் அவனுக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அவனை அநியாயம் செய்ய விடாமல் தடுப்பது தான் அவனுக்கு செய்யக்கூடிய நன்மை என்பது அவசரம். பெரிய உதவியே தான். ஏதோ ஒருத்தன் வந்து அடுத்தவனை தாக்க முற்படுகிறான், அவன் அடிச்சுட்டு போறான், ஏதோ கீழே விழுந்துட்டான், அவன் நம்ம கைக்கு கூட என்று விழுந்து விடாமல் ஒரு மனிதன் தவறு செய்வதை விட்டும் தடுக்கிறோம் அல்லவா, அவனை பாவத்தை விழாமல் தடுக்கிறோம் அல்லவா, அவன் நரக படுகொலிக்கு செல்ல விடாமல் அவனை தடுக்கிறோம் அல்லவா, அதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய பேருதவி என்பதாக சொன்னார். நீ சமூகத்துல பல்வேறு விதமான மக்களை பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக, மதுவிலே மூழ்கக்கூடியவர்களாக, வட்டியில மூழ்கி திளைத்தவர்களாக, அதே போன்று சிறுக்கென்று சொல்லக்கூடிய மாபாதகமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நமக்கு எதுக்கு அவங்க பாட்டு செஞ்சுட்டு போறாங்க, அவங்களுடைய என்னமா செஞ்சுட்டு போறாங்க, நமக்கு என்ன என்று சுயநலத்தோடு இருந்து விடாமல் அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி இஸ்லாம் என்னென்ன வழியில் எல்லாம் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறதோ அந்த முறையிலே அந்த அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு நாம் தடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஷிர்க் என்று சொல்லக்கூடியதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது இன்ன ஷிர்கத துல்முன் அலிமுன்னு அல்லாஹ் சொன்னான். ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணையப்பு காரியம் இருக்கிறதே அது மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னான். அவ்வளவு பெரிய அநியாயத்தை மக்கள் செய்யறாங்க. தர்கா வழிபாடு இருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத மக்கள் ஒருபுறம் இருந்தாலும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இது போன்ற சமாதி வழிபாட்டு இருக்கிறார்கள் அல்லவா. நமக்கு என்னப்பா, நமக்கு ஒரு பள்ளியாசை வந்துருச்சு, நான் ஏகத்துவத்தை பின்பற்றுகிறேன், நான் தௌஹீதில் இருக்கிறேன், அவன் எப்படிப்பட்டு சென்றால் என்ன என்று இருந்து விடாமல் அந்த பாவத்தையும் தடுப்பதற்கு இஸ்லாம் என்ன வழிமுறைகள் சொல்லி இருக்கிறதோ அந்த வகையில் அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்து தடுக்க முற்படுகிறோம் அல்லவா. அதுதான் அநியாயக்காரனை தீமையில் விழாமல் தடுப்பது இருக்கிறதே, அதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய பேருதவி என்பதாக சொல்றாங்க. அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தூதர் இருக்கிறாதே நல்ல விஷயங்களை மக்களுக்கு ஹலாலாக ஆக்கி வைப்பார். நன்மையான காரியங்களை மக்களுக்கு இவையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம், இவையெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம், இவையெல்லாம் உங்களுக்கு ஹலால் என்று நல்லவற்றை என்ன செய்ய தூய்மையானவற்றை இந்த மக்களுக்கு அனுமதிக்கக்கூடியவர்களாக இந்த நபி இருப்பார். அதே போன்று ஹர்ரிம் அலைமல் ஹபாயிஸ அசிங்கமான அருவருப்பான விஷயங்களை விட்டும் தூதர் மக்களை கெட்டவற்றை தடை செய்யக்கூடியவர்களாக இருப்பார். அது மாத்திரமல்லாமல் மக்களிடம் இருக்கக்கூடிய சுமைகள் இருக்கிறது அல்லவா, சிரமங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த சிரமங்களை நீக்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடியவர் அவர் முற்படுவார். யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, எவரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ, பிரச்சனைகள் இருக்கிறார்களோ, அவர் துன்பங்களை நீக்குவதற்கான அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்படக்கூடியவர்களாக இருப்பாங்க என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் அப்படிதான் இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல மக்கள் பெரிய செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர் தான். நிறைய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, வாழ்வாதாரம் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நான் ஒரு தூதர், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று தன்னளவில் சொல்லிக் கொள்ளாமல் தானும் சிரமப்படக்கூடிய நிலையிலும் கூட அல்லாஹ்வுடைய தூதராக நான் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையா நானும் உதவி செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. மக்கள் வறுமையில் இருந்தாங்களா, தூதரும் வறுமையில இருந்தாங்க. மக்கள் செழிப்பாக இருந்தார்களா, அல்லாஹ் அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய தான பொருட்களை பற்றி ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறதுன்னு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறை செய்தியாகிறது ஹிரா என்ற குகையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குகின்றான். புனித மிகுந்த ரமலான் மாதத்திலே இறை செய்தியாக கூடிய திருக்குர்ஆனாக முதல்ல இறங்கக்கூடிய நேரத்தில் லைலத்துல் கத்ர் என்ற இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே தனிமையில் இருந்து அல்லாஹ்வை தியானம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல்ல அவருடைய ஒரிஜினல் அசல் தோற்றத்தை பார்க்கிறாங்க. 600 ரெக்கைகளும் பிரம்மாண்டமாக வானத்தின் அளவு அவருடைய ஒரிஜினல் தோற்றத்தை ரசூலுல்லாஹ் ஜிப்ரீலை பார்க்கிறாங்க. ஜிப்ரீலை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்பொழுது தான் நபி என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் என்பது அவர்களுக்கு புரியல. ஜிப்ரீல் வராரு, வந்து கிட்ட நெருங்கி வர ரசூலுல்லாஹ்வை கட்டி இணைத்து நபியை நீங்கள் படிங்க, இக்ரா ஓதுங்கன்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஓத தெரியாதுங்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த வசனத்தை படிக்கிறது எழுத படிக்க தெரியாத தூதர், எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, எதையும் படிக்கவும் இல்லை, எதுவும் எழுதி பழகவும் இல்லை, என்னத்தை ஓதுறது? மீண்டும் கட்டி இணைத்து சொல்கிறார் இக்ரா ஓதுங்கள். ரசூலுல்லாஹ் மானபிகார் எனக்கு ஓத தெரியாது. 3ஆம் முறையாகவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டி அணைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று சொல்லக்கூடிய அலக் என்கின்ற அத்தியாயத்துடைய 5 முதல் வசனங்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு ஜிப்ரீல் மறைஞ்சிட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு பயம். ஹிரா குகை என்பது கிட்டத்தட்ட சில மைல் தூரத்தில் இருக்குது, மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது. அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் படபடத்த மனதோடு வராங்க. ஹதீஸ்ல வருது சஹீஹ் புகாரிலே ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் உள்ள சதெல்லாம் துடிக்குதான், நடுங்குது. கழுத்தில் உள்ள சதெல்லாம் நடுங்குனா எந்த அளவுக்கு பயமா இருக்கும்.
பயத்தோடு வந்து தன்னுடைய மனைவி ஹதீஜாவை நோக்கி அழைத்து ஜம்மிலூனி, எனக்கு நீங்க போர்த்து விடுங்கன்னு சொல்றாங்க. போர்த்து விட்டு சற்று ஆசுவாசப்படுத்தி இருக்குன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிட்டு சொல்றாங்க, ஹதீஜா எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, நான் ஒரு பயந்த நிலையில இருக்கிறேன், எனக்கு ஒரு அச்ச உணர்வோடு இருக்கிறேன் என்பதாக சொன்ன பொழுது அன்னை ஹதீஜா ரசூலுல்லாஹை பற்றி சொன்ன செய்தி என்ன தெரியுமா? வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹ் அபதா, அல்லாஹ்வே சத்தியமா அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு ஏன் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லுகின்ற போது ஹதீஜா சொல்றாங்க, இன்னக தஸிலு ரஹ்ம, நீங்கள் உறவுகளை பேணி நடக்கிறீங்க. சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் உறவுகளாக இரத்த பந்தங்களாக உறவுகளாக இருக்கின்றார்களோ அவர்களை அனுசரித்து அரவணைத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக அன்னை ஹதீஜா சொல்றாங்க. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நோக்கி அன்னை ஹதீஜாவை சொல்லி காட்டுகின்றார்கள், வதஹ்மிலில் கல்ல, யாரெல்லாம் சிரமத்தில் இருக்கிறாங்களோ சிரமத்தை சுமக்கின்றீங்க. நாமெல்லாம் யாரேனும் ஒரு தர்மம் கேட்டு வந்தால் இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய என்னுடைய பண்பு என்ன தெரியுமா? இருந்தால் கொடுப்பாங்க, இல்லை என்று சொன்னால் அவர்களை சற்று காத்திருக்க செய்துவிட்டு உழைத்து சம்பாதித்து அதனுடைய பொருளாதாரத்தை அந்த ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருந்தாங்க என்பதை அன்னை ஹதீஜா சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ சிரமத்தில் இருக்கிறார்களோ அதற்கு உதவக்கூடியவர்களாக தூதராக உதவக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீங்க, அதனால் உங்களை எந்த பயம் வேண்டான்னு. பிறகு அன்னை ஹதீஜா அவர்களை அவருடைய உறவினத்தை அழைத்து சென்ற பிறகுதான் தெரிகிறது அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்பதை செய்தி புரியுது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்புகள் என்ன? அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவராக சொல்ல இருக்கணும். இஸ்லாத்துடைய மிகப்பெரிய பண்புகள் பாருங்க. உன் சொந்தக்காரன் அண்டை வீட்டாரன் இருக்கிறானா, பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறானா, பக்கத்து வீட்டுக்காரன் பசித்து இருக்கின்ற பொழுது நீ வயிறார சாப்பிட உண்மையான மூமின் இல்லை. கவனிக்கும். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் வசதியா இருக்கும், நம்முடைய சாப்பிட்றோம், குடும்பத்தை சாப்பிட்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு மனைவி மக்கள் அடுத்த வீட்டில் சாப்பிட்டாங்களா இல்லையா கேட்குறோமா? அந்த பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதைத்தான் ரசூலா இலகுவாக புரிய வைப்பது சொன்னாங்க. தாமுல் வாஹில், ஒருவருடைய உணவு இருவருக்கு போதும். ஒரு ஆளுக்கு நீ சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆள் சாப்பிடாம இருக்கிறாங்களா? பகிர்ந்து சாப்பிடுங்க, அது 2 பேருக்கும் போதும். அல்லாஹ் அருளும் செய்வான். நம்ம என்ன செய்யணும்? நல்லா வச்சு சாப்பிடுவோம். இருக்குது வீட்டில் சமைச்சிருமே நல்லா சாப்பிடுவோம், வீட்டில் காசு இருக்குது பணம் இருக்கிறது என்று நான் மட்டும் வயிறோடு நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் அண்டை வீட்டுக்கான நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் வசீத் செய்து கொண்டே இருந்தாங்க, அண்டை வீட்டுக்காரன் கவனமாயிருங்க, அவர் விஷயத்துல மிக கவனமான முறையில் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றது. எந்த அளவுக்கு சொன்னால் அண்டை வீட்டுக்காரர்களை எனக்கு வாரிசாக ஆக்கி விடுவார்கள் நான் பயந்தேங்க அவர் சொன்னார். குடும்ப வாரிசாக வந்துடுவாங்க என்று சொல்லிவிடுவாங்க என்று அச்சப்படக்கூடிய அளவுக்கு அண்டை வீட்டாரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வசீத் செய்து கொண்டே இருந்தாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறாங்க. சொன்னால் அண்டை வீட்டா உறவினர் விஷயத்தில் எந்த அளவு நடந்து கொள்ளணும் என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது. அப்ப இஸ்லாம் ஆகிறது வெறுமனே சுயநலமோடு இருக்கிறாங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா, அந்த மகிழ்ச்சியில் அடுத்தது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய பண்டிகை அப்படித்தாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லாம பண்டிகையான நாட்கள், ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய புனித ரமலானுடைய நோம்புடைய பெருநாளாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜி பெருநாளாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு உதவுவதுதான். இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே ஒரு பண்டிகை என்பது அனைத்து மக்களோட மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மார்க்கமே இஸ்லாம் தான். இப்போ சமுதாய மக்கள்லாம் பார்க்கலாம், பண்டிகைகள் கொண்டாடுவாங்க, பட்டாசு அடிப்பாங்க, சுற்றுப்புறத்தை வீணாக்க முடிவுள்ளாக இருப்பாங்க, சுற்றுப்புற மாசு ஆகிறது பழுதடையக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இஸ்லாம் ஆகிறது நீ அடுத்தவங்களுக்கு உதவு, ரமலானுடைய மாதத்தில் ஃபித்ரா கொடுப்பா, ஏழைகள் வயிறாக சாப்பிடட்டும், அவருடைய சிரமங்கள் நீக்கட்டும். அதே போல் ஹஜ்ஜு பெருநாளா உணவுகளை சிறந்த உணவாக இருக்கக்கூடிய இறைச்சி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடு, அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இரு என்பதாகத்தான் இஸ்லாம் சொல்கிறதே வழிய சுயநலத்தோடு வாழ வேண்டும் என்று அதை சொல்லலை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இளமை காலத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபியா ஆறதுக்கு முன்னாலேயே ஒரு அமைப்பாக மக்காவில் செயல்பட்டாங்க. மக்காவாசிகளை பற்றி நம்ம கேள்விப்படுவோம். குறைஷிகள் மிக மோசமான குணமுடையவர்கள், அறியாமை காலத்தில் இருந்தாங்க. என்பதாக கேள்வி, சிலையை வணங்குவாங்க, காபாவை நிர்வாணமாக தவாப் செய்வாங்க, மதுவில் மூழ்கி இருந்தாங்க, உபச்சாரம் செய்வாங்க, கொலை என்பது சிரமம். அதிலும் கூட சிலர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க, ஹெல்புல் முத்தய்யிபீன் என்று சொல்லக்கூடிய சங்கம், ஒரு அமைப்பு உண்டாக்குனாங்க. அது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்கு உதவக்கூடிய அமைப்பாக அந்த அவர்கள் உருவாக்கினார்கள். அதில் ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்து மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருந்த நற்குணம் கொண்டவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருந்திருக்கிறார் சொன்னா, இப்ப இளம்பருவத்திலேயே அவர்கள் என்ன செய்யணும், அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ரசூலா இருந்திருக்கிறாங்க.
அதே போன்று நபியுடைய பண்பையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்கள் படுற சிரமத்தை பார்த்தான்னு சொன்னா அவர் உள்ளமெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் கவலைப்படும். ஒருத்தங்க சாப்பிடாம இருக்கிறாங்களா, ஆடைக்கு சிரமப்படுகிறார்களா, அல்லது சிரமத்தில் இருக்கிறாங்களா, அந்த சிரமமாக நபியுடைய உள்ளத்தை பாதிக்கும். இன்னைக்கு பல ஆட்சியாளர்கள் பார்க்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஆட்சியாளர்னு சொல்லுவான். என் குடும்பமே டீ வித்துக்கிட்டுன்னு சொல்லுவான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், சமோசா வித்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொகுசான வாழ்க்கை வாழும். மக்கள் எவ்வளோ வரி போட்டாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, சாப்பிட்டாங்க யார் வேலை இருந்தாலும் சரி, வேலை இல்லாலும் சரி, நான் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் போகிற ஃப்ளைட்டு 8500 கோடி இருக்கணும் என்கிற நிலையிலே சாதாரண நிலையில சர்வசாரமாக செலவு செய்வது ஆட்சியால் பார்க்கணும். ஆனால் ரசூலுடைய மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், சூரா தௌபாவுடைய கடைசி வசனமாக. உங்களிலே ஒரு தூதர் வந்திருக்க தெரியுமா, அசீஸுன் அலைஹி மா அனைத்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமா இருக்கும். கஷ்டப்படட்டும், நான் மகிழ்ச்சியா இருக்கேன் என்று இருந்து விடாமல் மக்களுடைய சிரமத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர் மீது பேராவல் கொண்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நபியுடைய பண்பு அப்படிதான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஒரு ஆள் கடனா இறந்து போறாங்க, கடனாக ஒரு 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 இறந்து போயிட்டான்னு சொன்னா அவரோட சொத்து யாரு கிடைக்கும்? அது பிள்ளைகளுக்கு வாரிசு கிடைக்கும். இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது ஒருவர் இறந்து விட்டா ரசூலுல்லாஹ் தொலை வைக்க வருவாங்க. இவருக்கு யாருப்பா சொத்து இருக்குதா? இருக்குது. இது வாரிசுக்கு. கடன் இருக்கிறதா? இருக்குது. இது யாரும் பொறுப்பேற்றுக்கிறீங்களா? இல்லைன்னா நீங்க தொழுவீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை பரக்கத்து கொடுத்தான், வசதி வாய்ப்புகள் கொடுத்தான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவருக்கு சொத்து இருந்தா வாரிசுகளுக்கு சேரும், கடன் இருந்தா நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிற சமுதாயத்துல நீங்க எத்தனையோ மக்கள் கடன்ல இருந்து போறாங்க, எத்தனையோ மக்கள் சிரமத்தில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். ஒருத்தர் கடன் கொடுக்கணும், இஸ்லாம் சொல்றது ஒரு குறிப்பிட்ட தவணை வரை கொடுங்க, அவகாசம் கொடுங்க, முடியல இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. சில பேர் ஏமாத்துறதுக்கு கடன் வாங்குறோம், அதை பார்த்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா அந்த கடனை யார் தள்ளுபடி செய்கிறானோ, கடனை விட்டு கொடுக்க நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார். சொன்னால் பிறருடைய சிரமத்தை நீக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மங்களை ஊக்குவிப்பார். அடுத்தவங்களுக்கு உதவணும், அடுத்தவங்களுடைய சிரமங்கள் நீக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உதவக்கூடியவர்களாக இருந்தார். அதைத்தான் நபித்தோழரும் அவரும் செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லிட்டு அவன் சொன்னா, அவர்களுக்கு முன்னால் ஒரு விஷயம் நடந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை அவர்கள் சுட்டி காட்டினால் உடனே செயல்படக்கூடிய நபித்தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் இருக்கிறார்கள், ஒரு கூட்டத்தினர் வருகிறார்கள். பார்த்த ஆடைகளை பார்த்தால் ஹதீஸில் வருகிறது, நிர்வாண நிலையில் வந்தார்கள். அப்ப அரைகுறை ஆடையில் வராங்க, தரையெல்லாம் ஒரே பரட்டை தலையா இருக்கு, காலில் செருப்பு இல்லாத நிலையில் வராங்க. அவரை பார்த்தவுடன் வறுமை நிலையை பார்த்து ரசூலோட முறையிட்டோட ரசூலோட முகமே மாறிடுச்சு, சிவந்த நிலையை கோபத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த நிலையில் இவர்கள் இருக்கிறாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆதங்கத்தின் அவருடைய மனசெல்லாம் கவலைப்பட்டு மக்களுக்கு மத்தியில் உரையாற்றுகிறார். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று சொல்லிவிட்டு, இத்தக்கூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் நஃப்ஸு வாஹிதா, நீ யாரும் நினைச்சுக்காதப்பா, உங்கள் அனைவரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தானே, அத்தையை அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்க என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை படித்து தான தர்மத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் பண்றாங்க. சஹாபாக்கள் வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலிருந்து பொருளாதாரத்தில் கொண்டு வராங்க. அவரவரது வசதியில் என்னென்னலாம் இருந்ததோ அதை இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னால் கொண்டு வந்து போறாங்க. ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு, அவர் வீட்டில் இருந்த பொருட்கள்லாம் சேகரித்து பெரிய மூட்டையா கட்டிட்ட உடனே தூக்க முடியல, தரவனு இழுத்துட்டு வராரு. அந்த வந்த பொருளாதாரத்தை எல்லாம் பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹ். மஸ்ஜித் நபவியிலே ஒரு பக்கம் ஆடைகளாக, இன்னொரு பக்கம் உணவுப் பொருட்களாக, இன்னும் வீட்டுக்கு தேவையான பொருட்களாக, பல விதமான பொருட்களாக குவித்து வைக்கப்படுகிறது. அதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முகமாக மலிர்ந்த மகிழ்ச்சியான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, யார் இது போன்ற அழகிய வழிமுறையை உண்டாக்கி மக்களுக்கு உதவுகிறார்களோ ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா, யார் முதல்ல செய்கிறானோ அவருக்குரிய நன்மை, இதை பார்த்து யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறானோ அந்த பார்த்து செய்யக்கூடியவருடைய நன்மையில் ஒரு பகுதியை முதன்மையாக செய்தவர் கிடைக்கும் சொல்றாங்க. அப்ப மனிதருடைய சிரமத்தை நீக்கணும், மக்களுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருப்பதை காரணத்தினால் சொன்னாங்க, அத்தீனு நசீஹா, இஸ்லாம் என்பதை பிறர் நலம் நாடுதல் தான். உடைய பொருளாதாரம் இருக்கிறதா, அந்த பொருளாதாரத்தை உன்னோடு வைத்துக் கொள்ளாது. ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு விதியின் அடிப்படையிலே இஸ்லாமாக சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏழைகள் கொடுங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம்,
யாரெல்லாம் வசதி இல்லாமல் ஏழைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குள்ள உரிமை என்று எல்லாம் சொல்றோம். நம்ம நினைக்கிறோம் நான் கொடுத்துட்டேன் காசு, நான் ஜக்காத்து கொடுத்தேன், தான தர்மம் செஞ்சுட்டேன் என்று நாம் நினைக்கலாம். அல்லாஹ் அவங்களுடைய உரிமை பாது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை 2.5% ஏழைகளுக்கு கொடுப்பது கட்டாய கடமை. அது உன் காசு இல்லை, உன்னுடைய பொருள் அல்ல, அது அவர்களுக்கு உரிமை என்று சொன்னான். அப்ப உலகத்தில் எல்லாம் நம்ம காசு கொடுத்துருக்கான், வசதி கொடுத்துருக்கான், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். அந்த வாய்ப்புகள் என்ன செய்யணும், அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுறுத்தும் முகமது சொல்லி காட்டுகிறான். தான தர்மம் செய்ய வேண்டும் என்பதை சொன்னான். அப்படியாக பல்வேறு நல்லறங்கள் இஸ்லாமாகிறது மனிதர்களுக்கு வழிகாட்டுகிறது. இந்த நல்லறங்களுடைய நோக்கமே என்ன சொன்னா, முதன்மையானது மனிதநேயம் தான். மனிதம்தான் முக்கியம். மனித நேயத்தோடு தான் உலகத்தில் வாழ வேண்டும். இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமை எவ்வாறு முக்கியமானதோ அது போன்ற சக மனிதர்களுக்கு, உறவினர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, ஏழை எளியோருக்கு உதவுவதுதான் இஸ்லாத்துடைய முதன்மையான பண்பு என்பது இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இது போன்ற எத்தனை பண்புகள் இஸ்லாமிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய பண்புகளில் மிகச் சிறந்தது எது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, தாகித்தவர்களுக்கு தண்ணீர் அளிப்பது, அதே போன்று ஆடை கேட்டு வருபவர்களுக்கு ஆடை வழங்குவது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வை பொறுத்தவரை எந்த விதமான தேவைகளும் மற்றவர். திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற போது அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்த தேவையும், இறைவனுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்றோ, இறைவனுக்கு ஆடைகள் கொடுக்க வேண்டும் என்றோ எந்த தேவையும் அல்லாஹ் கிடையாது. ஒன்று உலகத்திலே பல சமுதாய மக்கள் பார்க்க கடவுளுக்குன்னு செய்வாங்க. கடவுளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, கடவுளுக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, கடவுளுக்கு சேலை கொடுப்பாங்க, கடவுளுக்கு வேட்டி கட்டு விடுவாங்க, கடவுளுக்கு நகை போடுவாங்க, உண்டியில போடணும், அது போட்டால் தான் கடவுள் ஏற்றுக்குவார். காணிக்கை செய்யணும், அழகு குத்திட்டு போகணும், பல சிரமங்கள் எடுத்து கடவுளை திருப்திப்படுத்தணும். உண்டியில் லட்ச லட்சமா கோடி கோடியா போட்டால் தான் கடவுள் திருப்திக் கொள்வார் என்பதை போல் நிலையில அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் எந்த தேவையும் நாட்டவர்கள் வன்துமல் ஃபுக்கரா, நீங்க தான் அல்லாட்ட தேவையும். இப்ப தேவைகளற்ற அல்லாஹ் அனுசரா தேவை என்று யாரெல்லாம் உங்களிடம் உதவி கேட்டு வருகிறாங்க உதவி செய்யுங்க. நாளை மறுமையுடைய நிகழ்வை அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு அடியான்ட்டு கேட்பான், அடியானே, ஒரு மனிதன் அடியாட்ட அல்லாஹ் சொல்லுவானா, நான் பசித்தவனாக உன்னிடம் வந்தேன், இன்னைக்கு எனக்கு ஏன் உணவு கொடுக்கல கேட்பான். அவன் சொல்லுவான், அன்தரப்புல்லா, நீ அகிலத்தின் அதிபதி, உனக்கு பசியா, நீ உணவு கேட்டு வந்தியா என்று அந்த மனிதன் கேட்பான். அப்புறம் அல்லாஹ் சொல்வானா, நான் இன்ன மனிதன் இந்த நேரத்தில் உன்னிடம் உணவு கேட்டு வந்தான், நீ அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல, அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் என்னை பார்த்திருப்பாய், எனக்கு கொடுத்த மாதிரி அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் மற்றொரு அடியான் சொல்லுவான், நீ நான் தாகத்தின் நிலையில தண்ணீர் கேட்டு வந்து நீ கொடுத்தியா? அந்த மனிதன் சொன்னான், அன்தரபுல்லாமி, நீ இல்லத்தில் அது உனக்கு தண்ணீர் தேவையா? அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மனிதன் தாகம் என்று வந்தானே, குடிப்பதற்கு தண்ணி வேணும் என்று தானே, அந்த நேரத்தை அவனுக்கு கொடுத்திருந்த அங்கு என்னை பார்த்திருப்பாங்க. நான் ஆடை கேட்டு வந்து எனக்கு கொடுத்தாயா? அவன் சொல்லுவான், அன்தரபுல்லாமி அகிலத்தின் அதிபதி. இப்போ சொல்லுவான் அல்லாஹ், இந்த மனிதனை ஒரு மனிதன் உன்னிடத்தில் ஆடை கேட்டு வந்தான், ஆடை இல்லை என்று, அப்பொழுது அந்த மனிதனுக்கு நீ கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் என்னை பார்த்திருப்பாய். இப்ப இறைவனுடைய திருப்தி என்பது ஏழைகளுக்கு உதவுதான், கஷ்டம் என்று வரக்கூடிய ஒரு உதவுதான், உதவக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கும் என்பதை இஸ்லாமாக சொல்லி காட்டுகிறது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்குடைய பண்புகளை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்கள் நீங்க திட்ட வேண்டாம், பேசக்கூடாது. நபியுடைய தோழர்களை திட்டுவது என்பது பெரிய பாவம் சொல்லிட்டு சொன்னாங்க, லவ் அன்ஃபக மிஸ்ல அஹதி ஸஹபன், யாரேனும் உங்களுக்கு ஒருவர் உஹது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சரி, உஹது மலை அளவு தங்கம் யார்கிட்ட கிடையாது, இருக்கிற எல்லாத்தையும் தர்மம் செஞ்சான். என்னுடைய தோழர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே இரு கை அல்லது ஒரு கை அளவு கொடுத்தாங்கல்ல, ஒரு பிடி அளவு தர்மம், அதற்கு ஈடாகுதுன்னு சொன்னாங்க. ஏன் அந்த வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வச்சிருக்கவங்க கொடுக்குறவங்க வர இல்லாத நிலையில் உதவக்கூடியவளாக, தன்னை விட பிறருக்கு முற்படுத்தக்கூடியவளாக, தன்னை விட பிறருக்கு முன்னுரிமை கொடுக்கவளாகத்தான் நபி தோழர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவை இருக்கும், அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். நம்ம எஞ்சியது தர்மம் ஒன்று செய்வோம். இஸ்லாம் சொல்லுது, ஒன்றை எஞ்சியது உபரியானதை கொடுப்பாங்க. ஒன்று தேவை. நம்ம நினைச்சிடும் 10 வருஷம் 15 வருஷம் டெபாசிட்லாம் பண்ணப்போ மிச்சம் சார் 10 ரூபாக்கா 100 ரூபாய்லாம் 20 வருஷம் சஹாபாக்கள் அன்னைக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு இருக்குதா, அல்லாஹ் போதுமான. நாளை பற்றி கவலைப்படாது. நாளைக்கு இருப்போமா இல்லைன்னு தெரியாது, நம்ம சமைத்து வைத்த உணவு உண்ணுவோமா தெரியாது, நாளைக்கு நம்ம ஒரு மூட்டை அரிசி வாங்கி வச்சிருப்போம், நாளைக்கு சாப்பிடுவோமா தெரியாது.
எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்திலே நாளை மறுமையிலே மறுமை தான் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு வாழ்ந்தது நபி தோழர்கள் என்ன நினைப்பாங்க? நான் பொருட்டாம நினைக்கிறேன், கொடுப்பாங்க. ரசூல்லா சொல்லிவிட்டால் போதும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொடுப்பாங்க. நம்ம ஒரு அழகான ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், லன்தனாலும் ஹத்தா துன்ஃபிக்கும் மா தஹிப்பூன். நீங்கள் விரும்புகின்ற செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாதவரை நீங்கள் நல்லறத்தை அடைய முடியாது. அபூ தல்ஹா பைருஹா என்ற தோற்றம் உயர்வான தோட்டத்தை அப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறார். ரசூலா, என்னப்பா பைருஹா கொடுக்குற? மிக அழகான தோட்டம், பேரித்த மரங்கள் நிறைந்திருக்கின்றன, சுவையான தண்ணீர் கிடைக்கிறது, இதை போய் கொடுக்குறிய. அபூ தல்ஹா ரசூலுல்லாஹ்க்கு மேற்கோள் காட்டுகிறார், இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நீங்கள் விரும்புகின்ற நேசிக்கக்கூடிய பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாத ஒரு நல்லறத்தை அடைய முடியாது என்று நான் இந்த பைருஹாவை நேசிக்கின்றேன், இது நான் விருப்பப்படுறேன். ஆகினால் எனக்கு விருப்பமானது அல்லாஹ்வுடைய பாதையை கொடுப்பதற்கு நான் தயார் என்று அல்லாஹ்வுக்கான தர்மம் செய்யலாம்னு சொன்னா எந்த உயர்வான குணமாக சஹாபாக்கள் வந்தாங்க. சஹாபாக்கள் பெரிய கோடீஸ்வரம் மல்டி மில்லியனர்களா? அதாவது செல்வ நிலையிலும் தர்மம் செய்தார்கள், வறிய நிலையிலும் கொடுத்தார்கள். கஷ்டம் பரவாயில்ல, அடுத்தவங்க எப்படிங்க? அதான் சொல்ல ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க. நம்மளாம் பொது வந்து கொடுக்கணும்னு சொன்னா அது கொடுத்தா வாங்குவாங்களா? கொடுக்க முடியுமா? இல்லை செய்யலாமா? 500 கொடுப்பான், 1000 யோசிப்பான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொன்னாங்க, இத்தகுன்னான உலோபிஷிக்கு தம்ரா, பேரித்த மலத்தில் ஒரு துண்டை கொடுத்தாவது தர்மம் செய்யும். என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் காசு இருக்காது, எல்லாருமே செல்வ நிலையில் இருக்க மாட்டீங்க, உங்களை ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கலாம். சஹாபாக்கள் நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ள டீ என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பானத்தை குடிக்கிறவங்க, டீ குடிக்கல தலை வலிக்குது சொல்லுவோமா இல்லையா? காலைல ஒரு டீ, இடையில ஒரு டீ, மதியானம் ஒரு டீ, சாப்பிட்டு ஒரு டீ, சில பேர் சாப்பிட்டோன்னா டீ குடிக்கணும், காஃபி, ஸ்நாக்ஸ். ரசூலுல்லாஹ் சொல்ற பாருங்க, நீங்க 1 கிலோ 2 கிலோலாம் சொல்லலை, ஒரு பேரிச்சம்பழத்தில் பாதியை கொடுத்தாவது நீ நரகத்தை விட்டு காத்துக்கொண்டு சொன்னா ஒண்ணுதான் உன்ட்ட இருக்கும். அப்போ நிலையில உங்க நிலையை இருக்கலாம், என்ற ஒண்ணுதானே இருக்கு, இதை சாப்பிட்டுக்கிறேன், இதை வச்சு நான் வாழறேன் என்று நீ நினைக்காத, பாதி அவனுக்கு கொடு. ஏண்டா இந்த பாதி கூட வெளியில்லாம தருவேன், உன்ட்ட ஒண்ணு இருக்கு இல்ல, நீ பெரிய அவனை கவனித்தானே பணக்கார, அதான் பாதி பிச்சு கொடுத்தாது நரகத்தை விட்டு காத்துக்கொள் ரசூலுல்லாஹ் சொன்னா எந்த அளவுக்கு தர்மத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் எப்படி கரை பிடித்தாங்க, தான் அல்லாஹ் சொன்னாங்க, ஹைருல் குரூனி கரணி, உலகில் தோன்றிய தலைமுறை மிகச் சிறந்த தலைமுறை யார் தெரியுமா? நான் வாழ்ந்த காலத்திலே என்னை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என் முன்னால் வாழ்ந்த தலைமுறை தான் சிறந்த தலைமுறை சொன்னான்னு சொன்னான். சஹாபாக்கு உள்ள சிறப்பு எப்படி கிடைச்சது? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன மார்க்கம், இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் என்பதே பிற நலனானது. அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை என்பது சுயநலமோடு இருந்து விடாமல், நான் மகிழ்ச்சியா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம், என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய வீடு வாசல் என்று நம்மை சுருக்கி கொள்ளாமல் சமூகம் நலன் சார்ந்த அக்கறை சார்ந்த செயலாம் செய்யும். அடுத்தவங்களை ஏதோ உதவி செய்ய முடியுமா? சிரமப்படுவவங்களுக்கு ஒரு கடன் கொடுத்து உதவ முடியுமா? தொழில கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுத்து உதவ முடியுமா? பக்கத்துல சாப்பிட்டாங்களா இல்லையா? யாராவது ஒரு ஆள் போயிட்டு இருப்பாரு, அசந்து போயிட்டு இருப்பாரு, நிறுத்தி சாப்பிட்டீங்களா கேட்கலாமே. இன்னைக்கு எல்லா விதமான வசதிகளும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். நபி தோழர்களுடைய காலத்துல, ரசூலோட காலத்துல ஹோட்டல்லாம் கிடையாது. யார் ஊருக்கு வராங்களா கண்டிப்பா விருது கொடுப்பாங்க, கண்டிப்பாக வீட்டுக்கு அழைத்து விருந்தினர்கின்ற அளவுக்கு அவர் உபசரித்த காலம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் காலம். அதனால்தான் பொற்காலம் என்று சொல்லப்படுது. யார் பொற்காலம்? எந்த அரபியர்களை, எந்த குறைஷிகளை, எந்த அரபு நாட்டு மக்களை மோசமான ஒரு காட்டுமாறு என்று மக்களால் விமர்சிக்கப்பட்டதோ அவர்கள் தான் நபியுடைய பின்பற்றக்கூடிய நபி தோழர்களா இன்று ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்வானாக என்று நாம் துவா செய்கிறோம் அல்லவா? அதற்கு அடிப்படை காரணமே இஸ்லாத்துடைய அழகிய பண்புகளை தங்களுடைய உள்வாங்கியதுதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசியான ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகின்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரஹமு மன்ஃபில்லா, பூமியில் உள்ளவருக்கு இறக்கம் காட்டுங்க. இரஹமுக்கு மன்பிசமா, வானத்துள்ள ரப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கருணை காட்டுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த அடிப்படையிலே மனிதனே மிக்கவர்களாக, அண்டைய அயலாருக்கு உதவக்கூடியவர்களாக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.